மகா பெரியவா பாத யாத்திரையாக நடந்து போயிட்டுருக்காரு. எதிரில் சைக்கிளில் ஒரு அந்தனர் வந்துக்கிட்டு இருக்காரு. மகா பெரியவாளை பார்த்தவுடன் சைக்கிளை அப்படியே போட்டுட்டு ஓடோடி வந்து சாலையிலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறாரு அந்த பெரியவர். வேதம் அத்தியாயனம் பண்ணுறியா? மகா பெரியவா கேட்குறார். ஆஃபீஸ் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியல பெரியவா அப்படின்றார். அப்போ ஒன்று செய்வியா? சொல்லுங்க பெரியவா. விடாமல் விஷ்ணு சகஸ்ரநாமம் படி. மகா பெரியவா சொன்னதுனால விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பக்தர். கொஞ்ச நாளில் மனப்பாடம் ஆகிடுது. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். லஞ்ச் டைம் வரும் ஆஃபீஸில். சீக்கிரமாக லஞ்சை முடிச்சுட்டு ஒரு முறை பாராயணம் பண்ணிவிடுவார். பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் ஏதோ மந்திரம் முணுமுணுக்கிறீங்களே, எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா சார்? ஒன்றுமில்ல சார், ஒரு முறை மகா பெரியவாளை பார்த்தேன். அவர் சொன்னதுலேருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து பாராயணம் பண்ண ஆரம்பித்து இப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னார். ஏன் எங்களையும் செத்துக்கக்கூடாதா? தாராளமாக. ஒரு சிறு குழு சேர ஆரம்பிக்குது. ஒரு சகஸ்ரநாம மண்டலி ஆரம்பிச்சது. அது பல கலைகளாயிடுச்சு. ஆயிரக்கணக்கான மெம்பர்கள். பெரியவாளோட பக்தரை அவங்க எல்லாரும் அவங்க மண்டலிகளுக்கெல்லாம் தலைவராக்கிட்டுறாங்க. அந்தனருக்கு வயசாயிடுச்சு. படுத்த படுக்கையாயிட்டார். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறார். ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரும் கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டார். நண்பர்கள் நடுவே பேச்சு வந்தது. ஐயர் அட்மிட் ஆகியிருக்காரமே. ஆமாம்மா, கேள்விப்பட்டேன். ஐயர் அட்மிட் ஆகி கோமாவில் இருக்காராம். நமக்கெல்லாம் சகஸ்ரநாம சொல்ல தூண்டுகோலாக இருந்தவரே நம்ம ஐயர். நாம் அவர் படுக்கைக்கு பக்கத்தில் போய் தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணால் என்ன? முதல்ல ஒரு குழு வரும், பாராயணம் பண்ணோம். அடுத்த குழு வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்த குழு ரெடி ஆகிடும். இப்படி ஆயிரக்கணக்கான மண்டலியிலிருந்து பாராயணத்துக்கு வருவாங்க. சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவதும் போவதுமாக இருந்தது ஹாஸ்பிட்டலில். திடீர்னு ஒரு நாள் ஐயர் கண்முழிச்சார். டேய் டேய் கற்பூரத்தட்டை கொண்டாடா அப்படின்றார். பகவான் வந்துட்டார்டா, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்றார். அவருடைய முகம் பிரகாசமாக மாறுது. பரபரப்பாக கத்துறார். அவர் காட்டிய திசையில் கற்பூரம் காமிக்கவும் ஐயர் கண்ணை மூடவும் சரியாக இருந்தது. மகா பெரியவா பாத யாத்திரை செஞ்சதும், எதிரில் சைக்கிள் இவர் வந்ததும், வேதமே ஓதவில்லைனாலும் வேலை பார்க்க போனாலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யணும் உபதேசம் செஞ்சதும், அதை இவர் சிறமேற்கொண்டு செஞ்சதும், பல ஆயிரம் பேருக்கு அது பரவியதும், அதுவும் அவரை பரமனின் திருவடி சேர உதவியதும், பரந்தாமன் இறுதியில் காட்சி கொடுத்ததும் எதேச்சையாக நடந்ததா? அடியேன் கருதவில்லை அப்படி.